ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இந்த மிக அற்புதமான ஆசீர்வாதமான இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாக தேவனுடைய சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்ட இரண்டு மிகப்பெரிய தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது என்ன நடந்தது, அவர் பிறந்த பொழுது அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அங்கே என்ன நடந்தது. மூன்றாவதாக, இதற்கெல்லாம் பிறகு சில வருடங்கள் கழித்தும் அங்கே என்ன நடந்தது. இதுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய மிக முக்கியமான காரியம். என்னோடு கூட வேத வசனங்களை தொடர்ந்து வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக பிறந்தார். வேதாகமம் சொல்லுகிறது, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் உங்கள் மீது என் மீது நம் எல்லார் மீதும் அவர் அன்பு கூர்ந்தார் என்று. இந்த வசனம் தான் மிக பெரிய முக்கியமான வேதாகமத்திலே, முழு வேதாகமத்திலும் கோல்டன் வேர்டு என்று சொல்லலாம் இந்த வசனத்தை. இந்த வசனம் கிறிஸ்துமஸை குறித்து, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து மிக நன்றாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நம் எல்லாருக்காகவும் பிறந்ததினாலே நாம் அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொண்டோம் என்று. ஆமாவா? உண்மையா? உண்மையா என்று கேட்டால் உண்மைதான். ஏனென்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் சில வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நோவாவினுடைய நாட்களிலே ஆண்டவர் பூமியை பார்க்கிறார். பூமியை பார்க்கிற பொழுது அங்கே மனிதர்கள் எல்லாரும் தேவனுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுக்கு எதிராக இருக்கிறார்கள். அவருடைய அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு இந்த பூமியை அழைப்போம் என்று சொல்லி ஜலத்தினாலே பெருவெள்ளத்தினாலே பூமியை அழித்து போடுகிறார். பின்பதாக ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமுடைய நாட்களிலே குறிப்பிட்ட அந்த சோதோம் கொமாரா என்கிற பட்டணத்திலும் அக்கிரமம் பெருகுகிறது, அவர்கள் பாவம் கொடிதாக இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்து விடுகிறார். நோவாவின் நாட்களிலும் அங்கே அழிவு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பாவத்திற்கு தண்டனையாக அழிவை கட்டளையிடுகிறார். ஆபிரகாமுடைய நாட்களிலும் பாவத்துக்கு தண்டனையாக அழிவை கட்டளையிடுகிறார். பின்பதாக ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் என்ற தீர்க்கதரிசிகள், அதனைத் தொடர்ந்து சிறிய தீர்க்கதரிசிகள், இவர்களுடைய நாட்களையெல்லாம் கடந்து மல்கியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களும் கடந்து 400 வருட நாட்கள் ஆகிறது. 400 வருட காலத்தில் இருண்டு போய் கிடக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் துன்மார்க்கமாக இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். ஜனங்களை பார்த்துவிட்டு நோவாவின் நாட்களைப் போல வெள்ளத்தை அனுப்பாமல், சோதோம் கொமோராவின் நாட்களைப் போல வானத்திலிருந்து கந்தக அக்கினியை வரவழைக்காமல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய குமாரனை பூமிக்காக அனுப்புகிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படி, நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, நீங்களும் நானும் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, கெட்டு போகாமல் வாழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இந்த நாளில் முதலாவதாக தேவனுடைய வார்த்தையாக முதல் குறிப்பாக கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பழைய ஏற்பாடு நாட்களிலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வருவோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய
பிறப்பை குறித்து மீகா இங்கே சொல்லுகிறார். மீகா 5:2, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இங்கே மீகா இயேசுனுடைய பிறப்பை குறித்து அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது அவர் எங்கே பிறப்பார், எந்த இடத்திலே பிறப்பார் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். நீங்க எல்லாருமே பர்த் சர்டிபிகேட் வைத்திருப்பீர்கள். அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பின்பதாக பிளேஸ் ஆஃப் பர்த் என்ற ஒன்று மென்ஷன் ஆகிருக்கும். அதே போலத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று மீகா சொல்கிறார். எங்கே பிறப்பாரா? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே பிறப்பாரா. இந்த எப்பிராத்தா பெத்லகேமினுடைய பூர்வீக பெயர் தான் எப்பிராத்தா என்பது. எப்பிராத்தா என்றால் செழிப்பான இடம் என்று பொருள். இந்த எப்பிராத்தா யூதேயாவில் உள்ள பட்டணங்களிலே, அதாவது சிறிய பட்டணங்களிலே 1000வது பட்டணம் என்று சொல்லலாம். அவ்வளவு மிக சின்ன பட்டணம் தான். புரிந்து கொள்கிறதற்காக இப்படி சொல்கிறேன் பாருங்க. அட்ரஸே இல்லாத ஒரு இடம் தான், தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு இடம் தான். ஏன்னா ஆயிரங்களுக்குள்ள சிறிய பட்டணமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்றார். எப்பிராத்தாவை ஆண்டவர் பெத்லகேமாய் மாற்றி விடுகிறார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு. ஆயிரங்களுக்குள்ளாக சிறிதாயிருந்த இந்த எப்பிராத்தா தேவன் பிறக்கிற இடமாக, தேவன் ஜெனிப்பிக்கிற இடமாக மாறுகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை 1000ல் சிறியதாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நான் 1000ல் சிறியது தாங்க. 1000ல் என்னை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த எப்பிராத்தா போல அட்ரஸ் இல்லாத ஒரு இடம் தாங்க. அப்படி நீங்க இருப்பீங்கன்னா, அப்படி உங்க வாழ்க்கை இருக்கிறதுனா, இன்றைய நாளில் நற்செய்தி, ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். உங்கள் வீட்டை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் எதிர்காலத்தை செழிப்பான இடமாக, பெத்லகேமாக, அப்பத்தின் வீடாக அவர் மாற்றுகிறார். அப்பம்னா நம்ம பேக்கரி இல்லைன்னா போய் பார்த்தா ஒரு ரவுண்டாக ஒரு பன்னு இருக்கும் பாருங்க, அந்த சைஸ் கிடையாது. ஒவ்வொரு அப்பமும் 1.5 அடிக்கு பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அப்பத்தின் வீடாக ஆண்டவர் மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு இந்த நற்செய்தியை கொண்டு வருகிறேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார். யூதேயாவில் பெரிய பெரிய பட்டணங்கள் இருந்தது, எருசலேம் பட்டணம் இருந்தது, சமாரியாவிலும் பெரிய பெரிய பட்டணங்கள் இருந்தது, கலிலேயாவிலும் பெரிய பெரிய பட்டணங்கள் இருந்தது, கப்பர்நகம் போன்ற கடற்கரை பட்டணங்கள் எல்லாம் இருந்தது, கெனேசரத்து போன்ற கடற்கரை பட்டணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்பத்தின் வீடாய் அதை மாற்றினார். ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். சரி, இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட இரண்டாவது தீர்க்க தரிசனம் அது எங்கே இருக்கிறது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஏசாயா சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கே ஏசாயா சொல்லுகிறார், முந்தின அதிகாரத்தில் கூட நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று முன்பதாக கூட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. நாம் வாசித்த ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நீங்க புரிந்து கொள்கிறதற்காக இந்த வசனத்தை நான் மாற்றி வாசிக்கிறேன். நமக்கு ஒரு குமாரன் பாலகனாக பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் பாலகனாக கொடுக்கப்பட்டார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம் பாருங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்கிற 2 வார்த்தைகளும் தனித்தனியாக நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல மொழிபெயர்ப்புக்கு நாம் போவோம் என்றால் அங்கே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்கிற 2 வார்த்தைகளும் ஒரே வார்த்தையாக போடப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக? அதிசயமான ஆலோசனை கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க, அதிசயமான ஆலோசனை கர்த்தர். நல்லது. இன்றைக்கு இந்த வேளையிலே இந்த 5 வசனங்களிலே ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமையான செயல்களை தெளிவாக சொல்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். முதலாவது பாருங்கள், அதிசயமான தேவன், நமக்காக பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன்? அதிசயமானவர். அவருடைய பிறப்பே அதிசயம். அதிசயத்துக்கும் அற்புதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அற்புதன்றது இருக்கிறது, அதில் முடியாது இருக்கிறது, அதில் சரி செய்யப்பட முடியாமல் இருக்கிறது, அவைகளெல்லாம் சரி செய்யப்படுகிறது. அதிசயம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கே அப்பாற்பட்டது, ஆச்சரியமானது. ஆண்டவருடைய பெயரே அதிசயமானவர். அவர் அதிசயமானவரா? ஆமா பாருங்க. அவர் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களில் பாருங்க எத்தனை அதிசயங்களை, அதாவது அற்புதங்களை அல்ல, அதிசயங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அவர் செய்கிறார் பாருங்க. மிக எளிமையா சொல்ற பாருங்க, தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமா மாற்றி விட்டார். எங்கேயாவது தண்ணீர் திராட்சை ரசமா மாற்ற முடியுமா? திராட்சை ரசத்தில் வேணா தண்ணீரை கலந்து கொடுப்பார்கள், ஆனால் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே அவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை திராட்சை ரசமாய் அவர் மாற்றி விடுகிறார். சரி, 5 அப்போ 2 மீன் அற்புதம் எல்லாருக்குமே தெரியும். 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். மனைவிகள் ஒருத்தருக்கு 1 மனைவியா 2 மனைவியா தெரியல. பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியல. ஆனா இந்த 5 அப்பமும் 2 மீனும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் 12 கூட எடுக்கும்படிக்கு நடந்தது. இது எப்படி? இது எப்படி? இது எப்படி? அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். சரி, லாசருடைய வாழ்க்கையை பாருங்க. லாசர் மரிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. வாய்ப்பு இருக்குதா? எங்காவது நடக்க வாய்ப்பு இருக்குதா? ஆனா அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். மரித்து 4 நாள் ஆன லாசருவை என்ன செய்கிறார்? அவர் உயிரோடு கூட எழுப்பி கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அதிசயமானவர், அதிசயமானவர். தண்ணீர் மேல இயேசு நடந்து வருகிறார். தண்ணீர் மேல யார் நடக்க முடியும்? தண்ணீர் மேல யாரும் நடக்க முடியுமா? தண்ணிக்குள்ள நடந்து போகலாம், தண்ணிக்குள்ள நடந்து போகலாம், நீந்தி போகலாம். ஆனா தண்ணீர் மேல் நடந்து போக முடியுமா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து போனார். அதிசயமானவர். அவர் நின்னாவே அதிசயம், அவர் எழுந்தால் அதிசயம், அவர் பார்த்தால் அவசியம், அவர் பேசினால் அதிசயம். அவர் பேசினால் அதிசயம் நடக்குமா? 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வருகிறான். என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், அவன் மறிக்கிற தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ போ, அவன் சுகமா இருப்பான். உடனே வீட்டுக்கு போனா என்ன நடக்கிறது? இயேசு எந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொன்னாரோ அதே நேரத்தில் அவனுக்கு அங்கே தெய்வீக சுகம் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறாரு. அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை எப்படியாவது நீங்க
பிடிச்சிட்டு வந்துருங்க, அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் சேவர்களை அனுப்புறாங்க. இந்த போர் சேவர்களும் போய் அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வகை தேடுறாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணவே முடியல. ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு அவரை பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசுனத நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயு 21 அதிகாரம் 15வது வசனத்தை வாச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமே அடைஞ்சிட்டாங்க. அவர் செய்த அதிசயங்களை பார்த்து. அவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறாரா? யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, யோவான் 20வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்றாரு, இயேசு இப்படிலாம் அற்புதங்களை செய்தாரு அப்படின்னு 1வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் எழுதிட்டு அவர் சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பதாக செய்தார்னு. அதாவது நம்ம பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற இந்த அற்புதங்களை விட இன்னும் வேறு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு கிறிஸ்து செய்தாரா? அப்படி எவ்வளவுதான் செஞ்சிருப்பாரா? யோவான் சொல்றாரு பாருங்க, இயேசு செய்த அநேக காரியங்களை உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகமே கொள்ளாதான். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை அதிசயங்களை இயேசு செய்தாரா? அதே சமயத்தில் அதெல்லாம் ஒவ்வொன்றா எழுதுனா எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதான். ஏன் தெரியுங்களா? அவர் அதிசயமானவர். சொல்லுங்க, இப்படிப்பட்ட அதிசயமான ஆண்டவர் தான் உங்களுக்காக எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிறந்து அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாரு, உங்க குடும்பத்தில் அற்புதங்களை செய்வாரு, நிச்சயமா செய்வாரு. நீங்க ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு தேவனுடைய தொடுதலுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, நிச்சயமா ஆண்டவர் செய்வார். பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் செய்வார். அவர் அதிசயமானவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, 2வது ஏசாயா சொல்றாரு, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று. அவர் யாருங்க? ஆலோசனை கர்த்தர். அவர் மாதிரி ஆலோசனை கொடுக்கிறதற்கு வேறு ஒருவரும் இல்லை. அவர் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எவ்வளவு ஞானம் உள்ளவர். அதாவது எப்படி ஆலோசனை கொடுக்கிறதுல எப்படி சொல்லலாம்னா, அவரை போல யாருமே இல்லை, அவருக்கு நிகர் அவர், அப்படிதான் சொல்லணும். அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். பாருங்க, சில காரியங்களை மட்டும் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறத மாதிரி நான் சொல்றேன். பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு குரூப் வருகிறது. அந்த குரூப் என்ன செய்கிறது? இயேசுவை எப்படியாவது வார்த்தையில கேட்ச் பண்ணிடணும், வார்த்தையில பிடிச்சிடணும். அதை வச்சு அவரை என்ன செஞ்சிடலாம், நாம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்றார். ஆண்டவர் அறிந்து கொண்டார். இப்ப ராயனுக்கு கொடுக்கலான்னு சொன்னா இவர் தம்முடைய ஜனமாகிய யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இருக்கிறாரு. யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு இரட்சகராக மீட்பராக இவர் இல்லை அப்படின்றார். கொடுக்க கூடாது அப்படின்னா இவர் ரோமனுக்கு எதிராக, கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு அவர் மேல ஃபைல் பண்ணலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்தார்? ஒரு பணத்தை காமிக்க அப்படின்னு காமிச்சாங்க. இதில் எழுதியிருக்கிற எழுத்தும் அந்த சுரூபமும் யாருடையது அப்படின்னு, ராயனுடையது. உடனே ஆண்டவர் சிம்பிளா சொன்னார், ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையது தேவனுக்கும் கொடுத்துருக்க அப்படின்ட்டு. இன்னொரு முறை இதே மாதிரி தான் இந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு இயேசு முன்னாடி நிறுத்திட்டாங்க. இப்ப சொல்றாங்க, இந்த அம்மா கையும் மெய்யுமா பிடிச்சாச்சு, போதகரே இப்ப நீங்க சொல்லுங்க, மோசையினுடைய பிரமாணம் இவங்களை கல்லால எரிஞ்சு கொள்ள சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. இப்ப இயேசு ஆமா, மோசையினுடைய பிரமாணத்தின்படி கல்லால எரிஞ்சிருங்கப்பா அப்படின்னா, இயேசு கொண்டு வந்த கிருபையின் பிரமாணம், மன்னிப்பு, இதெல்லாம் அவரே புறக்கணிக்கிற மாதிரி ஆயிரும். இல்ல மன்னிச்சிடலாம்,
கல்லில் எரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னா மோசேயினுடைய பிரமாணத்தையும் இயேசு ஃபாலோ பண்ணல. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னாரு, அந்த வசனம் நிறைவேறாம போயிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் என்ன தெரியுமா செய்தாரு? உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் என்ன செய்யட்டும், முதல் கல்லை எடுத்து எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு முறை இயேசுட்ட வந்து இந்த பரிசேயர்கள்லாம் வந்து இதே மாதிரி கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க? இயேசுவே, நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்க, ஓய்வு நாளில் இப்படி சுகமாக்குறீங்க, அந்த கூனியை நிமிர பண்ணுகிறீங்க, ஓய்வு நாளில் குஷ்டரோகியை சுகமாக்குறீங்க, ஓய்வு நாளில் நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பிரயாணம் மேற்கொள்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் எந்த அதிகாரத்தில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவராக இயேசு அவங்கள பார்த்து கேட்டார், நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வினா, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா மனுஷனால் உண்டாயிட்டானார். அவங்களால பதில் சொல்லவே முடியல. ஏன் அப்படின்னா, தேவனால் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா அப்புறம் ஏன் யோவான் ஸ்நானகன்னு நீங்க என்ன செஞ்சீங்க? சிரச்சேதம் பண்ணீங்க. மனுஷனால் உண்டாயிட்டுன்னு பரிசேயர்களோ வேதபாரர்களோ சொல்ல முடியாது. ஏனால் யோவான் ஸ்நானகனை தீர்க்கதரிசியா ஜனங்கள்லாம் அங்கீகரிச்சிருந்தாங்க. தேவனுடைய கரம் யோவான் ஸ்நானகனோடு இருந்தது. பாருங்க, இயேசு இப்படி ஆலோசனையிலே அவர் அப்படி ஆச்சரியமான தேவன், ஆலோசனையிலே சிறந்த தேவன், அதான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் அவர். அப்படிப்பட்ட ஆலோசனை உள்ள தேவன் தாங்க பாருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனையிலே சிறந்திருக்கிற தேவன். அவரை மாதிரி யாருமே ஆலோசனை சொல்ல முடியாது. அல்லேலூயா. யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லமை உடையவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். சரி, மூன்றாவது ஏசாயா என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து குறித்து? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், அப்புறம் வல்லமையுடைய தேவன். மூன்றாவதாக இயேசு எப்படிப்பட்டவர் தாருங்க? அவரு வல்லமையுடைய தேவன். சாதாரணமானவரா? இல்ல பாருங்க, சாதாரணமானவர் கிடையாது. ஆனா அவர் சாதாரணமானவராக உங்களைப் போல நம்மை போல அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார். ஆனா அவர் வல்லமை உடையவர். அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது! அவருடைய வல்லமையை ஏதாவது லிமிட் பண்ண முடியுமா? அல்லது மெஷர் பண்ண முடியுமா? அல்லது ஏதாவது ஒரு காரியம் ஸ்டாப் பண்ண முடியுமா? அவருடைய வல்லமையை ஒன்று லிமிட் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. காற்றை யாராவது ஸ்டாப் பண்ண முடியுமா? சமுத்திரத்தை, கடலை யாராவது ஸ்டாப் பண்ண முடியுமா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அமைதலாயிரு என்று சொன்னார். அவ்வளோதான். காற்றும் கடல் அலையும் சமுத்திரமும் என்ன செஞ்சிருச்சுங்க? அமைதலாயிடுச்சு. பிசாசு லேகியோன் வந்து கேட்குறான், எங்களை இந்த பண்டி கூட்டத்தில் அனுப்பிச்சிருங்கன்னாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போங்க அப்படின்னாரு. போயிட்டாங்க. ஒரு முறை சீஷர்களுக்கு அந்த வியாதிப்பட்ட பிசாசு பிடியில் அகப்பட்ட அந்த வாலிபனை சுகமாக்க முடியல. அவனுடைய பிசாசை அவன்கிட்ட இருந்து விரட்ட முடியல. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துட்ட வந்த உடனே இயேசு அழகா விரட்டிட்டார். அழகா விரட்டிட்டார். பாருங்க, அவருக்கு எல்லாவற்றின் மீது அதிகாரம் இருக்கிறது. சரி, மரணத்தின் மீது அதிகாரம் இருக்குதா? மரணத்தின் மீது இருக்குதா? இருக்குது. வல்லமை இருக்குதா? ஆமா. எத்தனை அற்புதங்கள்! நான் முதல்ல சொன்ன மாதிரி லாசருடைய மரணத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். மரணத்தின் மீது அவருக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. ஒரு முறை நைனூர்ன்ற ஊருக்கு போறாரு. எதிர்த்த மாதிரி ஒரு விதவினுடைய மகனை பாடையில தூக்கிட்டு வராங்க. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகமாக்கி குணமாக்கி உயிரோடு கூட எழுப்பிட்டாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவருக்கு வல்லமை இருக்குது. நான் சொல்றேன், அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். இன்னைக்கு இயேசுனுடைய வல்லமைகள் குறுகி போகவில்லை, முடங்கி போகவில்லை. அவர் இன்றைக்கும் வல்லமுடையவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். உங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்குதா? கடல் பொங்குதா? காற்று அடிக்குதா? வீசுதா? சூறாவளியா புயல் காற்றா வீசுதா? அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக வெளிப்படும்.
அவருடைய வல்லமை வெளிப்படும். உங்களுக்காக அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். அவர் செய்து கொடுப்பார். வல்லமையுடைய தேவன். அவர்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வேற இல்லை. நான் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், அவர் வல்லமையுடைய தேவன் வல்லமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். மரியாள் அதான் சொல்றாங்க, வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். மரியாள் சொல்றாங்க, தேவதூதன் வந்து சொன்னானே, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார், நீ கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னோனி எப்படி ஆகும் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் எலிசபெத்தை போய் பார்த்துட்டு அவங்க தேவனை துதித்து பாடுறாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அப்போ மரியாளுக்கு செய்த மாதிரி உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு செய்வார். வாய்ப்பே இல்லை பாஸ்டர், சான்ஸே இல்லை பாஸ்டர், முடியவே முடியாதுங்க பாஸ்டர், அவ்வளோதான். அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். அவருடைய வல்லமை வெளிப்படும். அவர் வல்லமையுடையவராய் வல்லமையான காரியங்களை அவர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. சரி, அதற்கப்புறம் ஏசாயா என்ன சொல்லுகிறார்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா. அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்பதான் அவர் பிறந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் இல்லையா? அப்பதான் பிறந்தாரா? ஏதோ ஒரு நாள் பிறந்தார் இல்லையா? நாம் டிசம்பர் 25 அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்ததை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ ஒரு நாள் அவர் பிறந்தார் இல்லையா? அப்போ அன்னைக்கு தான் பிறந்தாரா? அதுக்கு முன்னாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பிறந்தார்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதினாலே நம்மை போல நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக அவர் நமக்காக பிறந்தார். ஆனா அதுக்கு முன்னாடியிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறாரு, இருந்தாரு. பிதாவாகி தேவன் உலகங்களை உண்டாக்குகிறதற்கு முன்பதாகவே பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஒன்றாக ஜீவனோடு கூட முடிவில்லாத அழிவில்லாத துவக்கமும் முடிவும் இல்லாதவராக அவர் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் ஏசாயா சொல்றாரு, அவர் நித்திய பிதா. அவர் கன்னியின் வயிற்றில் பிறக்கிறதுனால அப்பதான் பிறந்தாருங்க, அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லைங்க. அப்படி இல்லை, அவர் நித்திய பிதா. ஆமென். வானங்களை பிதாவாகிய தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிறார். பூமியை சிருஷ்டிக்கும் போது அவரோடு கூட இருக்கிறார். நட்சத்திரங்களையும் கோள்களையும் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிறார். நித்தியமானவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த நித்திய தேவன் உங்களோடு கூட நித்தியமாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் உயிர்த்ததுக்கு அப்புறம் அவர் சீசர்களுக்கு தரிசனம் ஆயிட்டு கடைசி அவர் பரமேறுகிறதுக்கு முன்பதாக என்ன சொன்னார் பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்றார். நித்தியமாய் அவர் என்ன செய்கிறார்? உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட. அவருக்கு பேரை என்ன பேருங்க? இம்மானுவேல். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களோடு கூட இருக்கிறார். நித்தியமாய் அவர் உங்களோடு கூட இருப்பார். சரி, ஐந்தாவதாக ஏசாயா என்ன செய்தார்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாதான சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கவும் முடியாது. ஆண்டவராக இயேசு கொடுத்திருக்கிற அந்த சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. உங்களுக்குள்ளாக சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அவர் கொடுக்கிற சமாதானத்தை வேற யாரும் கொடுக்க முடியாது. சிலர்லாம் சமாதானத்துக்காக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், கொஞ்ச நேரம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் டெம்பரவரி, அவ்வளோதான். அது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் பழைய பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்க. அவர் பிறந்த பொழுது என்ன இருந்துச்சு?
தேவதூதர்கள் தோன்றி பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனை ஆராதித்தார்கள். இந்த சமாதானம் அப்படின்ற இந்த வார்த்தையை மூல மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குதுன்னா, கிரேக்க பாஷையில் ஐரின் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஷாலோம் அப்படின்ற வார்த்தை தமிழில் சமாதானம் என்று, கிரேக்கில் ஐரின் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐரின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுங்களா? செழிப்பு, பாதுகாப்பு, பரிபூர்ணம், தெய்வீக சுகம், நோயற்ற வாழ்வு, புதிய எதிர்காலம், இப்படி இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை உள் அடக்கினது தான் சமாதானம். நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு பலாப்பழத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சொலையாக இருக்கும், எத்தனை சொலை இருக்கும் பாருங்க. அது மாதிரி தாங்க சமாதானம் அப்படின்னா அதுக்குள்ள இவ்வளோ ஆசீர்வாதங்கள்லாம் என்ன இருக்கிறது. நம்ம சமாதானம்ன்றத ஏப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சமாதானமாக போங்கப்பா, சண்டையெல்லாம் போடாதீங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சமாதானமும் இந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் இப்படி சண்டை போடாமல் அப்படியே இணக்கமாக இசைவாக இருக்கிற அந்த சமாதானத்தை சொல்லல. இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான பிரபு. ஆமென், ஆமென். சரி, இரண்டாவதாக இயேசு இந்த பூமியில் பிறந்த பொழுது என்ன நடந்துச்சுங்க? அவர் பிறந்த பொழுது என்ன நடந்துச்சு? உங்கள் வேதாகமத்தை எடுத்து விடுங்க. லூக்கா எழுதின நற்செய்திக்கு வந்துருவோமே, லூக்கா 2க்கு வருவோமே. இயேசு பிறந்த உடனே என்ன நடக்கிறது பாருங்க. 10வது வசனத்தில், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்க, இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? அந்த எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். இங்கே இது என்ன இடம்? மேய்ப்பர்கள் வயல்வெளியில் மந்தையை மேய்த்துட்டு இரவு நேரத்தில் அங்கே மந்தையை காத்துக்கிட்டு அங்கே படுத்திருக்கிறாங்க. அப்போதான் தேவதூதன் உடனே தோன்றி என்ன செய்கிறாரு? உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை நான் தர்றேன், இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு, நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தேவதூதன் சொன்ன உடனே 13வது வசனத்தில், அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, பரமசேனையின் திரள் தூதனுடனே தோன்றி. அப்ப திரள், இப்ப வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? எண்ண முடியாது பாருங்க. அது போல பரமசேனையினுடைய திரள், எக்கச்சக்கமான தேவதூதர்கள் உடனே தோன்றி தேவனை துதித்தார்கள். இதில் என்ன பாஸ்டர் அதிசயமான ஒரு காரியம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 400 வருஷம் இருண்ட காலம், தேவனுடைய வார்த்தை இல்லை. நம்முடைய பைபிளில் பாருங்க, மல்கியா அந்த புத்தகத்துக்கு அப்புறம் கடைசி வசனத்திற்கு அப்புறம் பழைய ஏற்பாடு முற்றிட்டுன்னு ஒரு வார்த்தை வரும். அந்த பேப்பரை திருப்பினீங்கன்னா பிளெயினாக ஒரு ஒயிட் ஷீட் இருக்குமா? இருக்குதா? இப்போ ஒரு கேள்வி, ஏன் பிளெயினாக இருக்குது அப்படின்னா, அங்கே எழுதுறதுக்கு தேவனுடைய வார்த்தை அந்த 400 வருஷத்தில் இல்லை, தேவனுடைய வார்த்தை வரவே இல்லை, அதனால தான் பிளெயினாக இருக்கிறது. அதை இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். இப்போ 400 வருஷம் தேவனுடைய வார்த்தையே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் திடீரென்று தேவதூதர்கள் சேனையின் திரளாக தோன்றி தேவனை துதித்தார்கள், அவரை தொழுது கொண்டார்கள். ஏன் அப்படின்னா, எபிரேயர் புத்தகம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் நிருபத்தில் 1வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வருவோம்னா, இந்த தேவதூதர்களுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா,
தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொன்னார். அதாவது தேவதூதர்கள்ட்ட சொல்லி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது நீங்க எல்லாரும் போய் அவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கார். ஆகையினால இயேசு பிறந்த உடனே தேவதூதர்கள், நம்ம லூக்காவில் வாசனமா, அந்த சனமே பரமசேனையின் திரள் தோன்றி தேவனை என்ன செஞ்சிட்டாங்க? தொழுது கொண்டார்கள். நான் சொல்றேன், நீங்க தேவனை தொழுது கொள்ளணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டுமல்ல, எல்லா நாளும். நமக்கு டெய்லியுமே கிறிஸ்மஸ் தான். ஆனால் அதில் ஒரு நாளில் எவ்ரி சண்டே நமக்கு கிறிஸ்மஸ் தான். ஆனால் எவ்ரி சண்டேயே இது மாதிரி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஒரு நாளை நம்ம அதில் பிரித்து வைத்து நாம் மட்டுமல்ல, அகில உலக திருச்சபைகள் எல்லாரும் ஒன்றாக கூடி அந்த நாளில் சிறப்பிக்கிறோம். இப்போ இயேசு பிறந்த பொழுது தேவதூதர்களே அவரை தொழுது கொண்டார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் நாம் எல்லாரும், நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாருமே இயேசுவை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். நீங்கள் தொழுது கொள்ளணும். சபையில் தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை ஆராதிக்கணும். சரி, அதற்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அன்னைக்கு, அதாவது இயேசு பிறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? லூக்கா எழுதின செய்தி 2வது அதிகாரத்துக்கு வருவோம்னா, அங்கே என்ன நடக்குதுன்னா 16வது வசனத்தில், இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் தீவிரமாய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தேவதூதர்கள் உடனே தோன்றி அவங்க துதிச்சு இயேசுவை தொழுது கொண்டுட்டாங்க. அதற்கப்புறம் இந்த மேய்ப்பர்கள்லாம் ஓடி வர்றாங்க. அவங்க படுத்து தூங்கி கொண்டிருந்த அந்த இடத்துல இருந்து இந்த பெத்லகேமுக்கு, எப்ராத்தா எனப்பட்ட அந்த பெத்லகேமுக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்தா தேவதூதன் சொன்ன மாதிரியே அங்கே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிறதா பார்க்குறாங்க. பார்த்துட்டு பிள்ளைய தொழுதுட்டு ஆராதிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 17வது வசனம், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பர்கள் என்ன பண்ணினாங்க? இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொன்னாங்க. அப்போ நான் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொல்லணும். மேய்ப்பர்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. தே ஆர் நாட் அ ஸ்காலர்ஸ். அவங்க பெரிய ஸ்காலர்ஸ்லாம் கிடையாது பாருங்க. நான் ஃபுல் டைம் பாஸ்டர் இல்லைங்க, நான் ஃபுல் டைம் மினிஸ்டர் இல்லைங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அப்படி தான் இந்த மேய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை பிரசித்தம் பண்ணினார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை பிரசித்தம் பண்ணணும். இன்றைக்கி கூட நீங்கள் அந்த வாய்ப்பை எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு குறித்து அழகாக ஷார்ட்டாக ஒரு 2 வார்த்தை நீங்கள் சொல்லலாம். சொல்லி இயேசுவை நீங்கள் அறிவிக்கலாம். மேய்ப்பர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்மஸ்னால் என்னங்க? இப்படி ஸ்டாரை கட்டி, கேக்கை கட்டி, ட்ரீயை கட்டி, பிரியாணி சாப்பிட்டு, புது ட்ரெஸ் அதோட முடிச்சிடுறதா? அதுவும் வேணும். அது ஒரு பக்கம், அது நம்முடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுகள். ஆனால் அந்த ரியல் சப்ஜெக்ட் அது என்ன? இயேசுவை நாம் பார்க்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். இதுதான் கிறிஸ்மஸ். அப்போ நாம் அதை செய்யணும். இன்கேஸ் செய்யாமல் விட்டுட்டா நம்ம என்ன செஞ்சிட்டோம்? செய்ய வேண்டியதை செய்யாமல் மற்றது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிட்டோம், அப்படியே ஆயிரும். நீங்கள் இயேசுவை பிரசித்தம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சரி, மூன்றாவதாக என்ன நடந்துச்சு? மத்தேயு எழுதின நற்செய்திக்கு வாங்க. மூன்றாவதாக என்ன நடந்தது? சாஸ்திரிகள் வர்றார்கள். மத்தேயு 2வது அதிகாரத்தில் நான் வேகமாக சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வர்றாங்க. இந்த சாஸ்திரிகளை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2வது அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த சாஸ்திரிகள் எல்லாம் கிழக்கில் இருந்து வர்றாங்க. கிழக்குனா இந்த நம்ம இந்தியா தேசம்லாம் இருக்குது இல்லையா, இந்த பகுதிகள் தான் கிழக்கு தேசங்கள், கிழக்கிலே உள்ளவைகள்.
ஸோ இந்த சாஸ்திரிகள்லாம் இவங்களாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இயேசுவை தேடி வர்றாங்க. இவங்க வர்றவங்களெல்லாம் எப்படிப்பட்ட இடம்? இந்தியா போன்ற தேசம், அரேபியா போன்ற தேசம், பெர்சியா போன்ற தேசம், இப்படிப்பட்ட தேசங்கள்ல இருந்து வர்றாங்க. இந்த 3 சாஸ்திரிகள் அப்படின்னு பார்ப்போம். இங்கே கூட 3 பேர் படம் போட்டிருக்குது பாருங்க. இந்த பொன், வெள்ளை போளம், தூப வர்க்கம் இவைகளை கொடுத்தார்கள் அப்படின்னு வசனத்தில் போட்டிருக்கிறதுனால 3 பேரை மட்டும் இங்கே படத்தில் போட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். ஆனால் 3 பேர் மட்டுமல்ல, நிறைய பேர், 100க்கு அதிகமான பேர் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்த இடங்கள், தேசங்கள் இருள் சூழ்ந்த பட்டணங்கள், இருள் சூழ்ந்த தேசங்கள். அங்கேருந்து வர்றாங்க. எதை தேடி வர்றாங்கன்னா சத்தியத்தை தேடி வர்றாங்க. இப்போ ஒரு கேள்வி பாருங்க, இவங்கெல்லாம் எதுக்காக இயேசுவை தேடி வரணும்? இந்த சாஸ்திரிகள், இந்த வைஸ்மேன்ஸ், இவங்கெல்லாம் எதுக்காக இயேசுவை தேடி வரணும்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்களா. ஆமால, இவங்க எதுக்காக வரணும்? நான் அதை சொல்றேன் பாருங்க. இவங்கெல்லாம் ரொம்ப தூரங்கள்ல இருந்து வர்றாங்க. அதாவது 1000 மைல்களுக்கு அப்பாலாக, கிலோமீட்டர் சொன்னா அதிகபட்சம் ஒரு 4000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இவங்க நடந்து வர்றாங்க, பிரயாணம் மேற்கொண்டு வர்றாங்க. 9 இருந்து ஒரு 15-16 மாதங்களுக்கு அதிகமாக பிரயாணப்பட்டு வர்றாங்க. அந்த நாட்களில் இவங்களுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ரோட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அங்கே ஏதாவது ஃப்ளைட் இருந்துருந்துச்சா? அப்படி ஏதாவது இருந்துச்சுங்க? ஃப்ளைட்டில் ஏதாவது பிஸ்னஸ் கிளாஸில் போனாங்களா, இல்லை எக்கனாமிக் கிளாஸில் போனாங்களா, இல்லை ட்ரெயினில் இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் ஏசியில் போனாங்களா, ஏதாவது நம்மெல்லாம் யூஸ் பண்ணுற கால் டாக்ஸி, 2 வீலர் அந்த மாதிரி இருந்துச்சா, ஏதாவது கூகுள் மேப் இருந்துச்சா? எல்லாமே பாருங்கள். இவர்கள் எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேடி குறைஞ்சது 1.5 வருஷம் பிரயாணப்பட்டு வர்றாங்க. இதில் இன்னொரு விஷயம், திரும்பி போகும்போதும் 1.5 வருஷம் போகணும், நடந்து போகும். ஸோ இவங்கெல்லாம் எதுக்காக வந்தாங்க? ஏன் இவங்க வந்தாங்க? ஏன் வந்து தொழுது கொண்டாங்க, ஆராதிச்சாங்க? இதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் சரித்திரத்தில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஓ, இவங்க இதுக்காகத்தான் வந்தாங்களா அப்படின்னு நல்லா தெரியும். நான் ரொம்ப சுருக்கமாக தெளிவாக நான் சொல்லுகிறேன் பாருங்க. சரித்திரத்தில் நம்ம பார்ப்போம்னா, இந்த சாஸ்திரிகளுக்கும் என்னாகமத்தில் இருந்த பீலேயாம் தீர்க்கதரிசிக்கும் பாலாக் ராஜாவுக்கும், மோவாப் தேசத்தினுடைய பாலாக் ராஜாவுக்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன நடக்குது? கல்வி அடிப்படையில், ஞானம் அந்த அடிப்படையில், பூலோக அடிப்படையில், வம்ச வழிகள் இந்த அடிப்படையில் இந்த பாலாக், பீலேயாம் இவர்களோடு கூட சம்பந்தம் இருக்குது. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமே. என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்படி வந்துகிட்டு இருக்கும்பொழுது என்னாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தில், இஸ்ரவேலர்கள் எரிகோவுக்கு கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இந்த கரையில் மோவாப்பின் சமனான வெளியில் பாளையம் இறங்கிறாங்க. இவங்க இப்படி பாளையம் இறங்கினதை இந்த பாலாக் ராஜா பார்த்துட்டு அவன் பயங்கரமாக பயப்படுறான். ஐயோ, இப்படி ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குதே, இப்படி ஒரு ஜனக்கூட்டம் நம்ம தேசத்தை சுற்றிலும் இப்போ பாளையம் இருக்குதே, என்ன பண்ணுறது, இவங்களை எப்படி மேற்கொள்றது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு அவங்களுடைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஜனத்தை சபிச்சிடணும், இந்த ஜனத்தை வந்து நம்ம முறியடிச்சிடணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி பீலேயாம் தீர்க்கதரிசிட்ட ஆள் அனுப்புகிறாங்க. ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, பீலேயாம், இந்த ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குது, அது வந்து இந்த யோர்தானுக்கு இக்கரையில் நம்ம சமனான பகுதியில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆளுகன்னா, மாடு வெளியில் கிடக்கிற புல்ல மேய்ஞ்சிட்டு போகிற மாதிரி அவங்க மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. அதனால இவங்களை எப்படியாவது சபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாக்கு வந்து தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பிச்சு பீலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்றாரு இந்த ஜனக்கூட்டத்தை சபிக்க. ஜனக்கூட்டம்னா யாருங்க? கர்த்தருடைய ஜனக்கூட்டத்தை சபிக்க. ஆனால் என்ன நடக்குது பாருங்க, பீலேயாம்னால சபிக்கவே முடியல. 3 முறை ட்ரை பண்ணுறாங்க, 3 முறையும் என்ன செய்ய முடியல, ஜனத்தை சபிக்கவே முடியல. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, பீலேயாம் சபிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஜனக்கூட்டத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடறாரு. யாக்கோப்பே உன் கூடாரங்களோ, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களோ எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடறாரு.
இதெல்லாம் இந்த சாஸ்திரிகள் வந்தாங்களே, எருசலேமுக்கு இயேசுவை தொழுது கொள்ள வந்தாங்களே, இவங்க இந்த சரித்திரத்தை எல்லாம் கொஞ்சம் புரட்டி ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. இவங்க ஞானவான்கள் இல்லையா, ஞான மனிதர்கள் இல்லையா, இதை ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. யார் இந்த ஜனக்கூட்டம்? இந்த பாலாக்கு நம்மளை போல ஒருத்தர் தான். அந்த பீலேயாம் நான் தேசத்தில் வாழ்ந்தவர் தான். இந்த ஜனக்கூட்டத்தை சபிக்க சொல்லி சொன்னால் அவர்னால சபிக்கவே முடியாமல் ஆசீர்வச்சிட்டாரு. அப்போ இந்த ஜனக்கூட்டம் எப்படிப்பட்ட ஜனக்கூட்டம்? இவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியல, இவங்களுக்கு முன்னாடி அந்த பார்வோனே நிற்க முடியல. இது என்ன ஜனக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆராய்ச்சி பண்ணுறான் பாருங்க. ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்க்குறான், ஒன்றுமே முடியல பாருங்க. இந்த ஜனக்கூட்டத்தை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு பீலேயாம் இந்த ஜனத்தை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் பீலேயாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒன்றை சொல்லிடுறார். என்ன சொல்றாருன்னா, என்ன 24:17 பீலேயாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, 17 அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத்தின் புத்திரர் எல்லையாரையும் நிர்மூலமாக்கும் அப்படின்னு. இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை சபிச்சதோடு நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. ஆனா அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கண்டு சொல்றாரு, ஒரு நட்சத்திரம் யாக்கோப்புல இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேல்ல இருந்து எழும்பும் அப்படின்னு இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லிட்டார். இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த சாஸ்திரிகள் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க, இது என்ன தீர்க்க தரிசனம்? ஒரு நட்சத்திரம் யாக்கோப்புல இருந்து உதிக்கும்னு பீலேயாம் சொல்லியிருக்கிறாரு, ஒரு செங்கோல் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜனக்கூட்டத்தை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த மோவாப் தேசத்தை பின்னாட்களில் பெர்சியா தேசம் மேற்கொள்கிறது. இப்போ பெர்சியா தேசம் மேற்கொண்டுருச்சு. இப்போ மோவாப் மடிஞ்சிருச்சு. இப்போ பெர்சியா தேசம் இருக்கிறது. அகாஸ்வேரு ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த அகாஸ்வேரு இந்த பெர்சியா தேசத்தின் நாட்களில் தான் எஸ்தர் ராஜாத்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, மொர்தெகாயெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நாட்களில் ஆமான்னு ஒருத்தர் எழும்புறான். இந்த ஆமான் யாருன்னா, அந்த அமலேக்கியன், அந்த மோவாப் தேசத்தான். அவன் எழும்பி எப்படியாவது இந்த தேவனுடைய ஜனக்கூட்டமாகிய யூதர்களை, இஸ்ரவேலர்களை நாம கொலை பண்ணிடணும், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டம் போடுறான். ஆனால் நடந்தது என்ன? ஆமானை ஆண்டவர் அவன் மொர்தெகாவுக்காக செஞ்ச அந்த தூக்கு மரத்தில் அவர் தூக்கு போட்டு விட்டுட்டாரு. காரியம் மாறுதலா முடிஞ்சிச்சு. என்ன நடக்குது பாருங்க, நீங்க வாசிங்கன்னா கூட இதை கூட தீர்க்க தரிசனமா பீலேயாம் சொல்லி இருக்கிறாரு. என்ன 24:20 பாருங்க, மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்புவான், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் அப்படின்ற. அதாவது சிம்பிளா சொன்னா, ஆமான் எழும்புவான் முந்தி, ஆனாலும் அவன் முற்றிலும் நாசமாய் போயிடுவான். ஏன்னா இந்த ஜனக்கூட்டம் எழும்பும், இந்த ஜனக்கூட்டம் எழும்பும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இந்த சாஸ்திரிகள்லாம் இதையும் படித்து பார்க்குறாங்க, இந்த சரித்திரத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்ன இது, மோவாப் நாட்களில் பாலாக்கு நாளை கூட ஒன்றுமே பண்ண முடியல, பீலேயாம் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் வரும், ஆளுகை செய்யணும்னு சொன்னார். அதே மாதிரி இங்கே பெர்சியா ராஜ்யம் வந்த போதும் ஆமான்னால ஒன்றுமே பண்ண முடியல, அகாஸ்வேர்னால ஒன்றுமே பண்ண முடியல. ஆமான் அழிஞ்சிட்டான், மற்றவர்கள் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. இந்த ஜனம் தலைச்சிருச்சு, காரியம் மாறுதலா முடிஞ்சிருச்சு. அப்படி இது என்ன ஜனம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க இந்த சாஸ்திரிகள். இதுக்கப்புறம் இந்த பெர்சியானுடைய நாட்களுக்கு அப்புறம் தொடர்ந்து தரியுனுடைய ராஜ்யபார காலம் வருது, கோரேசனுடைய ராஜ்யபார காலம் வருகிறது. அப்ப எருசலேம்ல இருந்து சிறைப்பிடிச்சிட்டு போன தானியேல், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ தானியலுக்கு எதிராக வர்றாங்க, எப்படியாவது முறியடிச்சிடணும், எப்படியாவது இவங்களை பண்ணிடணும். தானியல், நீ ஜெபம் பண்ணா முடிஞ்சிட்டப்பா அப்படின்னு. ஆனால் தானியல் வழக்கத்தின்படி எருசலேமுக்கு நேர ஜன பலகனியை திறந்து வைத்து ஜெபிக்கிறாரு. தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க, அவ்வளவுதான் தானியல் முடிவான்னு. ஆனால் இந்த ஜனத்தை யாரும் தொட முடியாது. ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டா, நான் சொல்றேன் உங்களுக்காக பல சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் கட்டி போடுவாரு.
நீங்க தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறாரு. உங்களை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். பாருங்க, தானியேலை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சர் பெரிய சிலையை வச்சு இதெல்லாம் வணங்கணும். நாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லிட்டாங்க, வி ஆர் நாட், நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. தூக்கி அக்கினி சூளையில போடுங்கடா அப்படின்னாங்க. தூக்கி அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா அவர்கள் அக்கினி சூளையில போட்டது 3 பேர். ஆனா உள்ளே 4வது நபராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக அவர்களோடு கூட உலாவினார். இதையும் இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானவான்கள் ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன இது, இந்த ஜனக்கூடத்தை ஒண்ணுமே டச் பண்ண முடியலையே, இந்த ஜனத்துக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியலையே, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப தானியேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிடுறாரு. பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனத்துல என்ன அடங்கி இருக்குதுன்னா, இந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து எப்ப பிறப்பாரு அப்படின்றத தானியேல் அழகா சொல்றாரு. இது எங்க இருக்கிறது? தானியேல் 9வது அதிகாரத்தில் 25, 26வது வசனத்துக்கு வருவீங்கன்னா, தானியேல் 9, 25, 26 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு தானியேல் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு புரிஞ்சோ புரியலையோ, ஆனா நான் ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்க. என்ன சொல்றாருன்னா, இங்க வாரங்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாரு. அதாவது வாரம் அப்படின்றது வருடத்தை குறிக்குதுங்க. அப்போ ஒரு வாரம் அப்படின்றது 7 வருடங்களை குறிக்கிறது. நீங்க கணக்கு போட்டு பார்த்தா 483 வருஷங்கள் கணக்கு வருது. இதை பார்க்குறாங்க இந்த சாஸ்திரிகள். ஆராய்ஞ்சு பார்த்துட்டு 483 வருஷங்கள் கழித்து மேசியா வருவாரா, அப்போ நட்சத்திரம் பிலேயாம் சொன்ன அந்த நட்சத்திரம் உதிக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. கரெக்டாக 400 வருஷம், மல்கியாவுக்கு அப்புறம் இயேசு பிறக்கிற வரைக்கும் 400 வருஷம் முடியுது. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் இந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றுகிறது. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நட்சத்திரம் என்னாமத்தில் பிலேயாம் சொன்ன நட்சத்திரம், யாக்கோப்புல ஒரு நட்சத்திரம் உதிக்குன்னு சொன்னாங்களே, அந்த நட்சத்திரம் உதிச்சிருச்சு. தானியேல் தீர்க்க தரிசனத்தின்படி 480 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த நட்சத்திரம் தொடங்கிருச்சு. இப்ப இந்த நட்சத்திரம் உதிச்சதோடு மட்டும் இல்லாம அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது. காலையில பார்த்தா ஒரு இடத்துல இருக்கு, மதியானம் பார்த்தா இன்னொரு இடத்துல இருக்கு, சாயந்தரம் பார்த்தா இன்னொரு இடத்துல இருக்குது, அடுத்த நாள் பார்த்தா இன்னும் போகுது. என்னடா அது ஒரே இடத்துல இருக்குன்னு பார்த்தா போகுது. அப்ப இது எங்க போகுது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும், இந்த சாஸ்திரிகள் எல்லாரும் அந்த நட்சத்திரத்தை பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எங்க வர்றாங்க, இவ்வளோ தூரம் கலங்கி வர்றாங்க, 1000 மைல்களை தாண்டி வர்றாங்க. 1.5 வருஷமா பிரயாணம் பட்டு வர்றாங்க. கரெக்டா நட்சத்திரம் எங்க வருது, எருசலேமுக்கு வருது. எருசலேமுக்கு வந்தாங்க. உடனே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்ப இயேசு கிறிஸ்து தான் பிறப்பாரு, அவர் தானே ராஜா, அப்ப கட்டாயம் அரண்மனையில தான் பிறப்பாரு, வாங்க அரண்மனைக்குள்ள போலான்னு சொல்லிட்டு நேரா ஏரோதை பார்க்க போறாங்க. சாதாரணமா ஏரோதை பார்க்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இவர்கள் சாஸ்திரிகள் ஆகியனால, இவங்க இத்தனை பேர் வந்ததுனால இம்மிடியட்டா உடனே ஏரோதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஏரோது விசாரிக்கிறான், என்ன விஷயம், யூதருக்கு ராஜாவா ஒருத்தர் பிறந்திருக்கிறாராமே. இல்லையே, அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு நம்மள வேத பாரகர்களையும் அந்த ஞானவான்களையும் அரண்மனையில் இருந்தவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, வேத புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது, மீகாவில் போடப்பட்டிருக்கிறது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்தலகமே, யூதயாத்தில் இல்லை, நீ 1000ங்களுக்குள் சிறியதை இல்லை, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே ஏரோது சொல்றான், இங்கே இல்லப்பா, அப்படி அவர் பிறந்திருந்தா பெத்லகேம்ல தான், எப்ராத்தால தான் பிறந்திருப்பார் அப்படின்னு. அப்போ நாங்கள் அங்கே போகிறோம்னு கிளம்புறாங்க. எருசலேம்ல இருந்து சும்மா ஒரு 9 மைல் தூரம் தான். ஆனால் இவங்க உடனே கிளம்புறாங்க. ஏரோது சொல்கிறான், நீங்கள் போயிட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் எனக்கு வந்து தகவல் சொல்லுங்கண்ணா. ஏன்னா ஏரோது யாரும் தனக்கு மேலே இருக்கக்கூடாது, தன்னை போல யாரும் இருக்கக்கூடாதுன்னு அவன் விரும்புகிறான். அவன் சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு இவங்க
எருசலேமில் இருந்து எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமுக்கு போகிறாங்க. அங்கே போய் இயேசுவை பார்க்கிறார்கள். பார்த்து பொன் வெள்ளி வெள்ளிப்போளம் தூப வர்க்கத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதுதான் நடந்தது. இதற்கப்புறம் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள், என்ன நடக்குது பாருங்க. இந்த 1000 மைல்கள் 1.5 வருஷம் இவங்க பிரயாணப்பட்டு வந்தாங்க இல்லையா, இவங்க ஒவ்வொரு இடமா எப்படி போகணும் எப்படி போகணும் எப்படி போகணும் எப்படி போகணும்னு கடைசியில் ஏரோதுகிட்ட வந்து கூட எப்படி போகணும்னு வழி கேட்டு போனாங்க. ஆனால் இயேசுவை பார்த்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் வழி கேட்கல. ஆண்டவரே வேற வழியை கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு இயேசுவை பார்க்குறீங்களோ, நீங்கள் என்னைக்கு இயேசுவை பார்க்குறீங்களோ, நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றீங்களோ அப்பெல்லாம் வழி தெரியலன்னு அலைஞ்சிருந்தாலும் நீங்கள் சபைக்கு வந்து என்னைக்கு இயேசுவை தரிசிக்கிறீங்களோ, என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு பிரசன்னத்துக்குள்ள வர்றீங்களோ அப்ப புது வழி ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். புது வழியை உண்டுக்குள்ள கொண்டு வருவார். இதுவரைக்கும் வந்த வழி அல்ல, வேறு வழியாய் அவங்க திரும்பி போனாங்களா, ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமுமாய் இருக்கிறேன். இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்டுவதில்லை, ஒருவனும் அடைப்பதில்லை. அவர் வழியை கொடுப்பார் உங்களுக்கு. செங்கடலா வழியை உண்டு பண்ணிவிடுவார், யோர்தானா வழியை உண்டு பண்ணிடுவார், எரிக்கோவா வழியை உண்டு பண்ணிடுவார், பிரச்சனையா என்ன பண்றதுன்னு தெரியலையா வழியை உண்டு பண்ணிடுவார். அவர் வழியை உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கூட நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறீங்க, அவருடைய வார்த்தை கேட்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவங்க வேறு வழியா போனாங்களா, நான் சொல்றேன், உங்க அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் திறந்துரும், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறிடும், இடுக்கமான பிரச்சனையெல்லாம் மாறிடும். ஆண்டவர் பெரிய வெற்றியை, விடுதலை, முன்னேற்ற செழிப்ப ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அவர் தருகிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். அதுல தான் உங்களுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ஆமென்.